வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 12 தனிநிலை கணிதம் இதில் பயிற்சி 12இல் 1ல் 3வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆரின் மீது ஸ்டார் ஆனது a ஸ்டார் b ஈக்குவல் டு a + b + ab -7 என வரையறுக்கப்பட்டால் ஸ்டார் ஆரின் மீது அடைவு பெற்றுள்ளதா? அவ்வாறெனில் 3 ஸ்டார் -7/15 காண்க. இங்க பாருங்க, இங்க ஒரு நிபந்தனை கொடுத்துருக்காங்க. இந்த நிபந்தனையில ஆறுன்ற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளை பயன்படுத்தி இந்த ஸ்டார் அடைவை பெற்றுள்ளதா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்தது இதோட மதிப்பையும் நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்க, கொடுத்திருந்த எடுத்து நம்ம எழுதிட்டோம். இதுல நம்ம வலது பக்கத்தை நிரூபிச்சிட்டா இடது பக்கத்தை என்னது நிரூபிச்சது சமமாக தான் இருக்கும். ரெண்டுமே சமம். அப்ப நம்ம வலது பக்கத்தை நம்ம ஈஸியா நிரூபிக்க முடியும். ஏன் அப்படின்னா இடது பக்கத்தில் ஸ்டார் இருக்குது. இந்த ஸ்டார் ப்ளஸ்ஸாக இருக்கலாம், மைனஸாக இருக்கலாம், அதுக்கு இன்ட்டாக இருக்கலாம், டிவைடர் என்னன்னாலும் இருக்கலாம். அப்போ நமக்கு வலது பக்கம் ஈஸியாக இருக்குது. அதை நம்ம ஈஸியாக நிரூபிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய 2 இதை நம்ம எடுக்க போகிறோம். a, b கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும்? மெய்யெண்களாகத்தான் இருக்கும், ரியல் நம்பராக தான் இருக்கும். சரியா? ஆறுன்றது என்னது? மெய்யெண்கள், ரியல் நம்பர். இதில் அனைத்து வகையான எண்களுமே இருக்கும். சரி, இங்கே பாருங்க, ஏபியும் நமக்கு என்னவாக தான் இருக்கும்? கண்டிப்பாக மெய்யெண்ணாக தான் இருக்கும். பாருங்க, ஏன்ற நம்பர் 5, பீன்ற நம்பர் -3. இதுவும் மெய்யெண் தான், இதுவும் மெய்யெண் தான். 2 பெருக்கிறோம், பெருகி வர்றது என்னது? -15. அப்போ -15 மெய்யெண் தான். அப்போது ஏபி மெய்யெண்ணாக இருந்துச்சுன்னா அது 2 பெருக்கி வரக்கூடிய ஆன்சர் என்னவாக தான் இருக்கும்? மெய்யெண்ணாகத்தான் இருக்கும். அப்போ ஏபின்றது என்ன எடுத்துட்டோம்? மெய்யெண் எடுத்துட்டோம். அதுக்கு அடுத்து -7 இருக்குது. அந்த -7 கண்டிப்பாக என்ன நம்பர் தான்? மெய்யெண் தான், ரியல் நம்பர் தான். அப்போ பிலாங்ஸ் டு ஆர். இந்த மாதிரி பிலாங்ஸ் டு போட்டால் இருக்குன்னு அர்த்தம். எதில் இருக்குது? ஆரில் இருக்குது. இப்போ பாருங்க, நம்ம என்ன செய்யலாம்? வலது பக்கம் பாருங்க, வலது பக்கத்தை எடுத்து செக் பண்ணிக்கலாமா? தேர்ஃபோர் இங்கே பாருங்க, என்ன இருக்குது? a + b எல்லாத்தையும் கூட்ட போகிறோம். a + b ப்ளஸ் அதுக்கு அடுத்த ab -7. இங்கே பாருங்கள், இதில் இருக்க ஏன்றது மெய்யெண், பீன்றது மெய்யெண், ஏபின்றது மெய்யெண், -7ன்றது மெய்யெண். அப்போ எல்லா மெய்யெண்களை கூட்டினாலும் கழிச்சாலும் வரக்கூடிய நம்பர் என்னவாக இருக்கும்? மெய்யெண்ணாகத்தான் இருக்கும். அப்போ இது நமக்கு என்னவாக தான் இருக்கும்? கண்டிப்பாக மெய்யெண்ணாகத்தான் இருக்கும். பிலாங்ஸ் டு ஆர். இப்போ பாருங்க, இந்த வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய மெய்யெண்ணா இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த இடது பக்கம் இருக்கிறதும் என்னவாகத்தான் இருக்கும்? மெய்யெண்ணாகத்தான் இருக்கும். ரெண்டும் சமம். பாருங்க, which implies a ஸ்டார் b கண்டிப்பாக எதில் இருக்கும்? மெய்யெண்களில் இருக்கும், ரியல் நம்பரில் இருக்கும். முடிஞ்சுது. தேர்ஃபோர் ஸ்டார் என்பது ஈருறுப்பு செயலி ஆகும். ஈருறுப்பு செயலி ஆகும். ஈருறுப்பு செயலியாக இருக்கு மற்றும் அடைவை பெற்றுள்ளது. மற்றும் ஆரின் மீது அடைவு பெற்றுள்ளது. ஆரின் மீது அடைவு பெற்றுள்ளது. சரியா? நம்ம அடைவு பெற்றுள்ளதுன்னு நம்ம நிரூபிச்சிட்டோம். அதுக்கு அடுத்து பாருங்கள், இந்த இதோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், ரொம்ப சிம்பிளானது. பாருங்கள், 3 ஸ்டார் -7/15 ஈக்குவல் டு, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள்? a ஸ்டார் b ஈக்குவல் டு a + b + ab -7. பாருங்கள், இது ஏக்கு பதிலாக 3, பிக்கு பதிலாக -7/15. இது அப்படியே இங்கே பிரதிநிதித்துவம். பாருங்கள், ஏக்கு பதிலாக 3 ப்ளஸ் பிக்கு பதிலாக -7/15 ப்ளஸ் ஏக்கு பதிலாக 3 இன்ட்டு பிக்கு பதிலாக -7/15. இந்த -7 அப்படியே வந்துடும். சரியா? இப்போ சுருக்கிட்டோம்னா நமக்கு இதோட மதிப்பு கிடச்சிடும். பாருங்கள், ஈக்குவல் டு 3 ப்ளஸ் மைனஸ் பேருக்குனா -7/15 ப்ளஸ் மைனஸ் பேருக்குனா -3 21 21/15 -7. சரியா? இப்போ பாருங்கள், 3 -7 3 -7 நம்ம சுருக்கும்போது -4ன்னு வந்துடும். -12 சமமாக இருக்கா? ஒரு தடவை போட்டுங்க. 15 தொகுதியை நம்ம அப்படியே கூட்டலாம். பாருங்கள், -7 -21 அப்போ என்ன வரும்? -28. சரியா?
இந்த -4 கீழே எதுவுமே 1 இருக்க அர்த்தம். இங்கே மைனஸ் போட வேண்டாம், ஏன்னா இங்கே போட்டோம். சொல்ல புரியுதா பாருங்கள். பகுதி சமமாக இருக்குது. என்ன செஞ்சிட்டோம்? ஒரு தடவை போட்டுக்கிட்டோம். -7 -21 -28. மைனஸ் இங்கே ஏற்கனவே போட்டாச்சு, இங்கே போட வேண்டாம். சரியா? இப்போ இது குறுக்கு பெருக்கல் எடுத்துருங்க. 1ஐயும் 15ஐயும் பெருக்குனா 15. குறுக்க பெருக்குங்க. -4ஐயும் 15ஐயும் பெருக்குனா -60. இந்த மைனஸ் அப்படியே வந்துடும். 1ஐ 28ஐயும் பெருக்குனா 28. கூட்டுங்க. -60 -28 கூட்டினா -88/15. இதான் என்னது? நமக்கு தேவையான 3 ஸ்டார் -7/15 இதோட மதிப்பு. சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.